அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. சலாத்தும் சலாமும் உயிரினும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவரும் மீது உண்டாகட்டும் என்ற துஆவோடு, அருமையான சகோதர சகோதரிகளே, 4வது தராவி 4வது ஜுஸு. இந்த 4வது ஜுஸுவுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் ஒரு பெரிய விஷயத்தை பேசுகிறான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மா துஹிப்பூன். இதான் முதல் வசனம். இதற்கு நேரடியான அர்த்தம் என்னன்னு கேட்டா, நீங்கள் உபகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹத்தா துன்ஃபிகு மா துஹிப்பூன், நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை செலவழிக்கும் வரை நீங்கள் உபகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த பிர் அப்படிங்கிற வார்த்தைக்கு சவாபுங்கிற அர்த்தம் வைக்க கூடாது, நன்மை அப்படின்னு அர்த்தம் வைக்க கூடாது, உபகாரம் அப்படிங்கிற அர்த்தத்தை வைக்கணும். நாம் ஒரு செயலை செய்தால் அதற்கு பதிலாக அல்லாஹ் ஒன்றை துன்யாவிலேயே சில நேரத்துல தந்துருவான். நாளைக்கு சொர்க்கத்துல இல்லை, துன்யாவிலேயே தந்துருவான். அதனாலதான் அல்லாஹ் இங்க குறிப்பிடும் போது சவாபுங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் பிர், உபகாரம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிறான். இந்த ஆயத்து இறங்கிய நேரத்துல நிறைய சஹாபாக்கள், ஒரு சஹாபிக்கு பெரிய தோட்டம் இருந்துச்சு, மதீனாவுடைய அழகான தண்ணி உள்ள ஒரு தோட்டம். இந்த ஆயத்து இறங்கிய உடனே அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட வந்தாரு. யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாக இந்த என்னுடைய பைரவாங்கிற தோட்டம் எனக்கு மிக பிரியமானதாக இருக்கிறது. அதை அல்லாஹ்வுக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி நான் கொடுத்து விடுகிறேன், வக்ஃப் செய்து விடுகிறேன் என்று அவர் சொன்னார். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, இந்த ஆயத்தை சஹாபாக்கள் அப்படியே பின்பற்றினாங்க. இது ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது, எண்ணற்ற சம்பவங்கள் இந்த ஆயத்துக்கு பின்னால் பெரிய மாற்றங்கள் மதீனாவுல ஏற்பட்டது. ஹிஜ்ரி 6க்கு பின்புதான் இந்த ஆயத்து இறங்கியது. ஏன் ஹிஜ்ரி 6 குறிப்பிடுறேன்டா, ஹிஜ்ரி 6க்கு முன்னால சஹாபாக்கிட்ட செல்வ நிலை ரொம்ப மோசமா இருந்துச்சு. எப்போது ஹிஜ்ரி 6ல ஹைபர் யுத்தம் கைப்பற்றப்பட்டுச்சோ அந்த யுத்தத்திற்கு பின்புதான் முஸ்லிம்களுடைய செல்வ நிலை, பொருளாதார நிலை மாறியது. அதனால் சஹாபாக்கள் வசதியா இருந்த நேரத்துல இந்த ஆயத்து இறங்கியது. தனக்கு பிடித்தமான பொருளை சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக கொடுத்தாங்க. இப்பவும் அப்படித்தான். நம்மள்ட்ட ஒரு பொருள், சிறந்த ஒரு பொருள் இருக்குது, மட்டமான ஒரு பொருள் இருக்கு என்று சொன்னால் இந்த ஆயத்தினுடைய அடிப்படையில சிறந்த பொருளைத்தான் நாம் கொடுக்கணும். இதுதான் அல்லாஹ் விரும்புறான். அது சவாப்புன்னு சொல்லலை, நல்லா திரும்ப சொல்றேன், நன்மைன்னு அல்லாஹ் சொல்லலை, உபகாரம் செய்வேன் அப்படிங்கிறான். பிரதி உபகாரத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களிடம் இருக்கக்கூடிய சிறந்த பொருளை நீங்கள் தர்மம் செய்யுங்கள் அப்படிம்பாங்க. பொதுவா சகோதரிகளுக்கு சொல்லி காட்டுகிறேன், மிஞ்சின சோத்தை கொடுக்கறது, மிச்சமா கீழத்துக்கு போடுறதை யார்ட்டையாவது கொடுப்போமே அப்படின்னு நினைக்கிறது, அதுக்கு பேர் தர்மம் கிடையாது, அதுக்கு உபகாரம் கிடையாது. உங்கள்கிட்ட உள்ள பொருள், இந்த பொருள் எனக்கு வேணும், என்னுடைய கணவன் இதை விரும்பி சாப்பிடுவான், இது என்னுடைய பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு எது உங்களுக்கு தோணுதோ அந்த பொருளை தர்மம் பண்ணுவது. புரியுதா? அந்த பொருளை தர்மம் பண்றதான் இங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் செலவழிக்காத வரை நீங்கள் உபகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இது 4வது ஜுஸுடைய துவக்கத்திலே சொல்லப்பட்ட விஷயம். இரண்டாவதாக இன்னைக்கு ஓதுனாங்க, வமை யுத்தில்லாஹ வ ரசூல. இது 2வது சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் யார் வழிபட்டு கிடைக்கிறார்களோ மஅல்லதீன அன்அம அல்லாஹ், அல்லாஹ் நிஅமத் செய்தோடு சில லிஸ்ட்டுகளை சொல்றான், அஷ்ஹதாக்கள் அப்படின்னு சொல்லி சில லிஸ்ட்டுகளை சொல்றான். இதுல ஆயத்தை கவனிங்க. முதல்ல சம்பவத்தை சொல்லிடுறேன், அதுக்கு ஆயத்தை திரும்ப அர்த்தத்தை சொல்றேன். இது எப்ப இறங்குச்சு அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஒரு சஹாபியினுடைய வீட்டிற்கு வந்தார்கள். அவருடைய முகமெல்லாம் வாடி போயிருந்தன, மிக கவலையாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்ன இவ்வளவு வாட்டத்தோடு வந்திருக்கீர்கள், என்ன காரணம் என்று கேட்டார்கள். அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை நான் என்னுடைய மனைவி மக்களை விட, தோட்டம் துறையை விட, அனைத்து பொருளை விட நான் உங்களை நேசிக்கிறேன். நான் வீட்டில இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய ஞாபகம் வந்தால் நான் உங்களை வந்து ஈஸியா மஸ்ஜித் நபவிலேயோ வீட்டிலேயோ வந்து உங்களை பார்த்துடுறேன். அந்த சஹாபி சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன், எனக்கு உங்களுடைய ஞாபகம் வந்தால் உங்களை வீட்டிலேயே பள்ளியிலேயே வந்து நான் பார்த்துருவேன். ஆனால் எனக்கும் மௌத்து உண்டு, உங்களுக்கும் மௌத்து உண்டு, நீங்களும் நானும் மௌத்தாகி விட்டோம் என்று சொன்னால் உங்களை சந்திக்க முடியாது என்ற கவலை என்னுடைய முகத்தை வாட்டி விட்டது. நான் ஏன் வாட்டமா இருக்கிற கவலையா இருக்கேன்டா, இந்த நினைப்பு வருது, உங்க நினைப்பு வருது, உங்க நினைப்பு வந்தோட வந்து பார்த்துடலாம், ஆனா நாளை நீங்கள் நானும் பிரிந்த பின்பு உங்களை சந்திக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவலையோடு சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது ஆயிஷாமா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது நேரம் தான் மௌனமா இருந்தாங்க. என்ன பதில் சொல்றது தெரியல. ரசூல் சொல்றது கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தாங்க.
உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க, இந்த ஆயத்தை இறக்கி வச்சாங்க. அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் யார் முழுவதாக கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ அவர்கள் ரசூலோட இருப்பார்கள், அவர்கள் ரசூலோட இருப்பார்கள். இப்ப நமக்கு உங்களுக்கு சொல்றேன், 2026 தானே இது நடந்து, 1500 வருடத்துக்கு முன்னால் நடந்துச்சு அப்படின்றாலும் இன்னைக்கும் நபியுடைய முஹப்பத் நம்முடைய இதயத்துக்குள் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நம்ம எங்க இருப்போம்? நபியோட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருப்போம், நபியோட இருப்போம். இது ஒரு ஹதீஸ் தான். இரண்டாவது இதுக்கு சபபுல் நுஸூலா சொல்றாங்க. இது அறிவிக்கக்கூடிய நபர் ஆயிஷா சித்திகா இல்ல, வேற ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு சஹாபி இருந்தாரு, அந்த சஹாபி அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய ரசூலோட ரொம்ப பிரியமா இருந்தாரு. அவர் நாளுக்கு நாள் வெளிந்தி கொண்டே போனாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டாங்க, தானாவே கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்ன பலகீனமாக்கிட்டே போறீங்களே என்னன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், யார சொல்லுதா, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், உங்க யோசனையாவே எனக்கு இருக்கிறது, நாளை நான் மௌத்தாகிவிட்டால் அல்லது நீங்கள் மௌத்தாகிவிட்டால் நம்முடைய ஹாலத் என்னாகும் என்பது எனக்கு சிந்தனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிறகு இந்த ஆயத்து இறங்கியது. ரெண்டு ஒரே மெத்தட்ல தான் இப்படி சொல்லப்படுகிறது. அதனால் அருமையான சகோதர சகோதரிகளே, ரசூலுடைய முஹப்பத் இயற்கையாக நமக்குள்ள வரணும், செயற்கையா வரக்கூடாது. மௌலுது ஓதுனால ஒரு முஹப்பத், என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஸலவாத்தை ஓதுனால முஹப்பத் அப்படின்னு கிடையாது. நபியுடைய சிந்தனை, நபியுடைய பாசம் இயற்கையா முஹப்பத்துல வந்துட்டோம்னா அவ்வளவுதான், அவங்களோட வாழலாம். ரபியான்னு ஒரு சஹாபி இருந்தாங்க, அவர் அடிமையா இருந்து விடுதலையானவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிதமத் பண்ணிட்டு இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டாங்க, நீ கல்யாணம் பண்ணிட்டியா? இல்ல. அவர் இந்த பொண்ணை நான் கேட்டேன்னு போய் கேளு. கேட்டாரு, கல்யாணம் முடிஞ்சு போச்சு, பொண்ணு ரெடி. முதல் இரவுக்கு அவர் போகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ரபியாவை கூப்பிட்டு சொல்றாங்க, சின்ன பிள்ளைக்கு பாடம் நடத்துற மாதிரி சொல்றாங்க, ரபியா இன்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்குது, இன்னைக்கு நீ எனக்கு தஹஜ்ஜத்துக்கு வேலை செய்யணும், செருப்பு எடுத்து வைக்கணும், தண்ணி எடுத்து வைக்கணும், ஹிதமத்துக்கு நீ வந்துடாத, உன்னுடைய இரவை, இந்த இரவை உன்னுடைய மனைவியோடு கழித்துக்கொள் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. அவர் ஊழலும் தலையாட்டிட்டு ரபியாவும் போயிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில தஹஜ்ஜத் தொழுகைக்கு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சா அந்த ரபியாங்கிற நபர், ஆயிஷா அம்மா வீட்டுல அன்னைக்கு தங்கியிருக்காங்க ரசூலுல்லாஹ், ரபியாங்கிற நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல அப்படியே தலையை வச்சு தூங்கிட்டு இருக்காரு. வீட்டு வாசல்ல தலையை வச்சு தூங்கிட்டு இருக்காங்க. கதவை திறந்து ரசூலுல்லாஹ் ஷாக். ரபியான்னு கூப்பிட்டாங்க, ஒரே குரல்ல எந்திரிச்சிட்டாரு, பதறிட்டு எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு சொன்னாங்க, நேத்து நான் உங்களுக்கு வந்து அவ்வளவு தூரம் சொன்னேன், உடைய மனைவியோடு இந்த இரவை கழியுங்கள், இங்கே வர வேண்டாம் என்று சொன்னீங்களே, ஏன் வந்தீர்கள் என்று கேட்டார். யார சொல்லலாம், என்னால் முடியலை, உங்களோட நினைப்பு எனக்கு கொள்ளுது, என்னால வர இருக்க முடியல மனைவியோடு அப்படின்னு சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்துல கேட்கிறாங்க, ரபியா உங்களுக்கு ஏதாவது கேளுங்கள், நீங்கள் எதை கேட்டுமான்னு அல்லாஹ்விடம் கேட்டு பெற்று தருகிறேன், ஏதாவது கேளுங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ரபியாங்கிற சஹாபி சொன்னார், யார சொல்லலாம், நான் என்ன கேட்க போறேன், வீடு வாசல் காரு பங்களாண்டா உங்கள்கிட்ட கேட்க போறேன், நான் உங்களுடைய என்னத்தை கேட்க போறேன், இந்த உலகத்தில் எப்படி உங்களுடைய காலை பிணைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனோ, உங்களை சுத்தி சுத்தி வந்து கொண்டு இருக்கின்றோனோ, அது போன்று நாளை மஹ்ஷரிலும் உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று அவர் ஆசையை, தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினார். பொண்ணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பிட்டு அவருக்கு சொன்னாங்க, அப்படியா, இதான் உங்க ஆசையா, அப்படியானால் நீங்கள் ஒரு வேலையை செய்யுங்கள், உங்களுடைய சஜிதாவை நீட்டி தொழுங்கள் அப்படின்னு அவர் சொல்றாங்க. சஜிதாவை நீட்டுங்க, யார் சஜிதாவை நல்லா நீட்டி தொழுகிறாங்களோ அவர்கள் என்னோடு இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியா என்ற ஒரு தோழருக்கு ஒரு டிப்ஸை கொடுக்குறாங்க. அதுதான் இன்னைக்கு நமக்கு ஒரு தஸ்பீ 2 தஸ்பீ இல்ல, குறைஞ்ச ஒரு 7 தஸ்பீஹாவது சஜிதாவுல ஓதணும், அல்லது 7, 11, 21 இப்படியே உங்களுடைய வசதிக்கு உடல் அமைப்புக்கு தோதாக சஜிதாவை நீட்டணும். சஜிதாவை நீட்டி தொழக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய ரசூலோட இருக்கக்கூடிய ஒரு பிரயோஜனம் கிடைக்கும். 2 ஆயிடுச்சா? 2 டிப்ஸ், ஒன்று நேசம், இன்னொன்னு சஜிதாவை நீட்டுதல். இது ரசூலுல்லாஹ்வோட கிடைக்கும். ஒரே சப்ஜெக்டில் முடிக்க வேணாம். அடுத்து 3ஆவதாக அல்லாஹ் இன்னைக்கு ஓதக்கூடிய நேரத்துல சொன்னா, மை யுரீது ஸவாப துன்யா நூதிஹி மின்ஹா வ மை யுரீது ஸவாபல் ஆகிரா நூதிஹி மின்ஹா. இந்த உலகத்தில் நன்மை யாராவது விரும்பினால் அவர்களுக்கு அதை நான் கொடுத்து விடுவேன். ஆகிரத்தில் எதுவும் கிடைக்காது. ஆகிரத்தில் நன்மை யாராவது விரும்பினால் அவருக்கு அதை கொடுத்து விடுவேன். இப்ப நீங்க தராவி 1.5 மணி நேரம், இப்ப நீங்க துவா செய்றீங்க, ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு துவா, யா அல்லாஹ் நான் 8:20 இந்த பள்ளிக்குள்ள வந்தேன், 10:15 மணிக்கு தான் நான் போறேன், உனக்காக வேண்டி ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தை நான் செலவு பண்ணி இருக்கிறேன், இதுக்கு நான் மறுமையில வந்து உன்ட்டு எதுவும் கேட்க மாட்டேன், எனக்கு காசா இந்த உலகத்திலேயே கொடுத்துரு, பணமா எனக்கு இந்த உலகத்திலே கொடுத்துரு அப்படின்னு யாராவது துவா செஞ்சால்
அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் மறுமையில எதுவுமே கிடைக்காது. மறுமையில எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற செய்தி நம்ம அப்படி யாரும் விரும்ப மாட்டோம். நம்ம இந்த உலகத்துக்காக வேண்டி அதே ஆசைப்பட போறோம். மாஷா அல்லாண்டு நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. ஒரு பெண்களுக்காக நான் சொல்றேன், ஜும்மாவில் ஆண்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ஏண்டா இறந்து போனேன்னு ஒரு காஃபிரை பார்த்து கேட்டா, வாழ்க்கை முடிந்து போச்சு, இறந்துட்டேன். ஏண்டா செத்த? வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, செத்து போயிட்டேன் அப்படிமா. ஆனா நம்முடைய பதில், ஏண்டா இறந்தேன்னு கேட்டால், வாழ்வதற்காக இறந்தேன். சகோதரிகளே, நல்லா சிந்தித்து பாருங்க. மவுத் என்பது வாழ்வதற்காக நமக்கு தரப்பட்ட ஒரு நன்கொடை. மவுத்துக்கு பின்புதான் நமக்கு வாழ்க்கையே இருக்குது. உண்மையான வாழ்க்கை எப்ப இருக்குது முஸ்லிம்களுக்கு? மவுத்துக்கு பின்புதான் இருக்குது. இதை நல்ல பிரெயின்ல ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. அதனால அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு வழியை பாருங்கள். அடுத்ததாக 4வது ஜுஸுடைய கடைசியில அல்லாஹ் மஹரை பத்தி பேசுகிறான். இந்த சமுதாயத்துல மஹரை பத்தி தெரியவே இல்லை. மஹருக்கு அல்லாஹ் நிஹலா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். குரான்ல வரக்கூடிய வார்த்தை மஹருன்னு வராது, நிஹலா, நன்கொடை. ஆணின் மூலமாக கொடுக்கக்கூடிய நன்கொடை நிஹலா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் இங்க சொல்றான், என்ன சொன்னான்டா, இப்ப ஒரு பெண்ணுக்கு 100 பவுன் நகை போட்டாங்க, மஹரு. பொண்ணு சார்ந்த அம்மாக்காரி போடுறது இல்ல, புருஷன் மஜ்லிஸ்ல வச்சு கொடுக்குறாங்க இல்லையா, மஹரை இப்பதான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மஜ்லிஸ்ல வச்சு கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் மஹரு, நிஹலா. அந்த மஹரை 100 பவுன் ஒருத்தன் போட்டான். அந்த பொண்ணை தலாக்கு விட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. 3 மாசத்துலயே 4 மாசத்துலயே அவன் தலாக்கு விட்டான் என்று சொன்னால் 1 கிராம் கூட ரிட்டர்ன் எடுக்க முடியாது. 1 கிராம் கூட ரிட்டர்ன் எடுக்க முடியாது. அந்த மொத்த தொகையும் அந்த பொண்ணுக்கு தான் சேரும். அந்த பொண்ணு நினைச்சா அம்மாட்ட கொடுக்கலாம், அத்தாட்ட கொடுக்கலாம், புருஷன்ட்ட கொடுக்கலாமே தவிர அந்த பொண்ணுடைய 100% ஹக்கில் யாருமே கை வைக்க முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனில் சட்டம் கொண்டு வருகிறான். சரி ஹஸ்ரத், இப்படி ஒருத்தருக்கு 100 பவுன் நகை போட்டாங்க. அவன் பொண்ணை பார்க்கல, அம்மா அத்தாவுடைய பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணான். முதல் சந்திப்புலே பொண்ணை பார்க்குறான், இன்னும் பெட்ரூம்குள்ள போகல, அவன் சுண்டு வரலோட அந்த பெண் மேல படல. முதல் சந்திப்புலேயே அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கல, நான் தலாக் விட போறேன்னு சொல்லி தலாக்கு விட்டுட்டான். புரியுதா சிச்சுவேஷன்? புரியுதா? முதல் சந்திப்பு. இது வரைக்கும் அந்த பொண்ணை தனியா உட்காந்து அவன் பெட்ரூம்லயே தனியாவோ பார்க்கல, அவனுடைய சுண்டு வரல் கூட அந்த பொண்ணு மேல படல, எனக்கு இந்த பொண்ணு வேணாங்கிறான். அப்படி வேணான்னு சொன்னாலும் கூட 100 பவுன் மகர்ல 50 பவுனை தான் அவன் ரிட்டர்ன் எடுத்துக்கொள்ளலாம். 50 பவுன் அந்த பொண்ணுக்கு சொந்தம் என்ற சட்டம் இன்று ஓதப்பட்டது. தொட்டுட்டால், ஒரு தடவை தொட்டுட்டால் எதையுமே எடுக்க முடியாது. தொடாமல் தலாக்கு விட்டால் அந்த பொண்ணுக்கு தான் சொந்தம் அனைத்தும் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இந்த சட்டத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாஹ் நீண்ட பெரிய சொர்க்கத்தை கொடுக்கணும், மதரசாக்களை சிஸ்டமேட்டிக்கா உருவாக்குனது அவங்க தான். இந்த தராவிகை 20 உருவாக்குனது அவங்க தான். நிறைய சீர்திருத்தத்தை செஞ்சது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான். அது மாதிரி ஒரு ஜும்மாவில் அவங்க ஏலான் பண்றாங்க, நான் மஹர் ஒவ்வொருத்தர் 4000 கொடுக்குறாங்க, 400 கொடுக்குறாங்க, 2 ரூபா கொடுக்குறாங்க, இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு சரி பண்ண விரும்புகிறேன், ஒரு தொகையை நிர்ணயிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஜும்மாவில் அமீருல் முஃமினீன்ங்கிற அந்தஸ்துல ஜனாதிபதிங்கிற முறையில அவங்க ஒரு டிக்ளேர் பண்றாங்க. அந்த டிக்ளரை எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும் பொழுது அங்க பெண்கள் ஒரு மூதாட்டி அம்மா வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பயானுக்குள்ள எந்திரிச்சு சொல்றாங்க, இப்னு கத்தாப் மின் ஐன ஹாதல் ஹுக்ம வகால. அல்லாஹ் குர்ஆனிலே கின்சாராங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். குவியல் குவியலாக நீங்கள் கொடுத்தாலும் அதிலிருந்து நீங்கள் எதையுமே எடுக்க வேண்டாம் என்று சொல்கிறான். இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்தை தான் நம்ம ஓதி காட்டுது. நான் குவியல் குவியலாக கொடுத்தாலும் அதிலிருந்து நீங்கள் எதையுமே எடுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். கத்தாபுடைய மகனாகிய உங்களுக்கு நிர்ணயிக்கக்கூடிய உரிமையை யார் தந்தது? நீ மகர்தொகையை நிர்ணயிக்க வர்றீங்க இல்ல, அந்த மகர்தொகையை நிர்ணயிக்கலாம் சட்டத்தை உங்களுக்கு யார் தந்தது? உரிமை யார் தந்தது? ஆனா ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் கின்சாரா, குவியல் குவியலாக கொடுக்கலாம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அந்த உரிமையை எடுத்துக்கொள்ள முடியாது என்று அந்த அம்மா உடனே ஜும்மாவுடைய அப்ஜெக்ஷன் பண்ண உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா கோபப்படலாம் படல, சாதாரண ஒரு கிழவி நம்ம இப்படி சொல்லுது என்று அவங்க சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஅஷலி ஹாதல் கிபர். இந்த முதிய பெண்கள் போன்ற பெண்களுடைய ஆட்சியை கொண்டு வந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எப்படி திருத்தினாங்க அந்த அம்மா சொல்றாங்க. அந்த அம்மா பேச்சை அப்படியே உள்வாங்கிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த பெண்மணி மாதிரி என்னுடைய ஆட்சியின் கீழ் பெண்களை கொண்டு வந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று புகழ்ந்துட்டு அந்த சட்டத்தை பின்வாங்கி விட்டார்கள் என்ற செய்தியும் இந்த ஆயத்தை தெளிவி நாம் கவனிக்கப்பட வேண்டும்.
அருமையான சகோதர சகோதரிகளை, குர்ஆனுக்குள்ள இல்லாத இல்லை. ஆனால் நாம் அதை விளங்குவது கிடையாது. கேட்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். அடுத்த ரமலான் வந்து அதை நம்ம நினைவுபடுத்தும் போது தான் அந்த குர்ஆன் நம்ம தொழுவோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய ரசூலோடும் இணக்கமாக வாழக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்து, இந்த மஜ்லிஸில் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் வாழக்கூடிய நசீபை நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.